இப்போ சீரக சம்பா அரிசியில் எக் பிரியாணி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போனோம். அதுக்கு தேவையான பொருட்கள் வெங்காயம், தக்காளி, புதினா, பெருமிளகாத்தூள், நெய் கொஞ்சம். இது 3 பேர் தந்து 3 முட்டை வச்சுருக்கோம். அது தந்த அரிசி, தயிர் பச்சடி, பட்டை, லவங்கம், பெருஞ்சீரகம், இஞ்சி பூண்டு விழுது. ஓகே, இது எவ்வளோ டம்ளர் அரிசி ஊற வச்சுருக்கோம்? 3 பேருக்கு 3 டம்ளர். ஒரு அழகா? ஒரு அழகு. ஓகே, 3 பேருக்கு வரா மாதிரி எவ்வளோ நேரம் ஊற வைக்கணும்? 1 மணி நேரம். 1 மணி நேரம் ஊற வச்சு. ஓகே, தாளிக்கிறாங்க. பட்டை, லவங்கம், பெருஞ்சீரகம், நல்லெண்ணெய் போட்டு தாளிக்கும் போதும் வாசனை. வெங்காயம் வந்து கோல்டன் கலர்லையா? தக்காளி, புதினாலாம் போட்டு வளர்த்தாங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அஞ்சரை பெட்டி. இதில் இருக்கிற கலர்ஸை பார்த்தாலே ஒரு ஆசை தான். மஞ்சள் தூள், மஞ்சள் தூள், மிளகாய் தூள் 1 டீஸ்பூன், தேவையான அளவு உப்பு. நம்ம இந்து உப்பு சொல்கிறோம். அந்த இதில் வந்து இது மாதிரி தான் இருக்கும். கொஞ்சம் இப்போ தண்ணி ஊற்றுறோம். இது ரொம்ப முக்கியம். நம்ம எவ்வளோ அரிசி போடுறோமோ அதுக்கேற்ற மாதிரி தண்ணி ஊற்றுறோம். 1 டம்ளர் அரிசினா அதோட 2 டம்ளர் தண்ணி. கொதி வரணும். கொஞ்ச நேரம் நல்லா சூடேறி தண்ணி கொதி வரணுமா, வெயிட் பண்ணுவோம். ஓகே, நல்லா கொதிச்சிச்சு. நல்லா சிம்லேயே வச்சு கொதிக்க வைக்கணும். அப்போ தான் இன்னும் நல்லாயிருக்கும் எல்லாமே. அரிசி, இந்த அரிசியை ஊற வச்ச அரிசியை கழுவி எடுத்துருக்கோம். கலர்ஃபுல்லாக இருக்கேன். வாசனையாக இருந்தது அரிசி. இந்த அரிசியை தனியாக நீங்கள் எடுத்து ஸ்மெல் பண்ணி பார்த்தாலே அவ்வளோ வாசனை இருக்கும். இப்போ உப்பு வேணா பதம் பார்த்துக்கலாம். ஓ, இப்போ உப்பு வந்து நம்ம இந்த தண்ணியை டேஸ்ட் பண்ணாலே உப்பு அளவு தெரிஞ்சிடும். கம்மியாக இருக்கு, கொஞ்சம் சேர்த்துக்கலாம். வேக வைக்கிறதுக்கு முன்னாடி அதை போடணுன்னா கல் உப்பு போடணும். தண்ணிலாம் ஊற்றி நம்ம இது பண்ணிட்டோம்னா சால்ட்டு போடணும். இப்போ அரிசி போட்டாச்சு. கொஞ்ச நேரம் சும்மா சேர்ந்து வரும்போது தான் மூடணும். லைட்டாக அப்படி முருக வச்ச மாதிரி மூடி. இப்போ ஃபுல்லாக மூடக்கூடாது. இப்போ ஃபுல்லாக முட்டை உடச்சி ஊற்றினால இப்போ இது என்ன ஆகும், நம்ம கலரும் போது அப்படியே மொத்தமாக சேர்ந்து வந்துடும். அப்போ சிம்மில் வச்சு முட்டை உடச்சி ஊற்றி மூடிடும். ஓகே, இந்த அரிசியும் தண்ணியே நல்லா சேர்ந்து வரும். கிரேவி மாதிரி வரும். வரும்போது
அது வரைக்கும் சும்மா அப்படி மேலே மூடி வைக்கணும். ஓகே, அந்த டைமுக்காக வெயிட் பண்ணுவோம். எடுத்து பார்த்தோம் கொஞ்ச ஓரளவுக்கு. நேரம் இன்னும் ஒரு 10 நிமிஷம் ஆகுமா? இன்னொரு டைமில் இது மாதிரி சேர்ந்து வந்துட்டு இப்போ முட்டையை உடச்சி மேலே ஊற்றணும். ஓகே, இப்போ இந்த மாதிரி நமக்கு ஒரு கிரேவி டைப்பில் வந்துச்சு. இந்த சமயத்தில் முட்டை உடச்சி ஊற்ற போகிறோம். என்ன முட்டை? நாட்டுக்கோழி முட்டை. சிறப்பு. முட்டை ஊற்றி கொஞ்ச நேரம் நார்மல் முட்டையோட இந்த முட்டை நமக்கு ரொம்ப ஹெல்த்தி. ஐயோ, முட்டையை கொஞ்சம் பார்த்து ஊற்றணும் போல். முட்டையை உடச்சி ஊற்றியாச்சு. இப்போ கலராமல் அப்படியே சிம்மில் கொஞ்சம் நேரம் வேகணுமா? எவ்வளோ நேரம் இப்படியே வெயிட் பண்ணணும்? ஒரு 5 நிமிஷம் தான். இப்போ இந்த வெள்ளை நல்லா சேர்ந்து வந்துச்சா, இப்போ மெதுவாக இப்படி கலர் முட்டை தனியாக இருந்துச்சா. ஓகே ஓகே, அதுதான் இப்போ அது அப்படியே ஒரு அந்த வெள்ளைக்கரு நம்ம இதுவாக வர மாதிரி. அவ்வளோதான். இப்போ வச்சுட்டு மஞ்சள் அப்படியே இப்போ உள்ளே வச்சு டம்ப் பண்ணியாச்சு. அவ்வளோதான். இப்போ இது மேலே 2 ஸ்பூன் நெய் ஊற்றிங்க. சிறப்பு. ஆஹா, வாசனையே கம்மன்னு வருது. இப்போ இது மூடி போட்டு திறந்து பார்ப்போம். கம்மன்னு எக் பிரியாணி ரெடி ஆகிடும். 5 நிமிஷம் ஆயிடுச்சு. நிறுத்திட்டு இன்னொரு 5 நிமிஷம் கழிச்சு தரணும். இன்னொரு 5 மினிட்ஸ் ஆகணுமா? எதுக்கு? இந்த ஸ்டீம் உள்ளே இருக்கும்ல, உடனே திறக்கூடாது. உடனே தரக்கூடாது. இன்னும் திறந்தா அப்படியே தூக்கி அடி. இப்போ இந்த ஸ்டீம் போன பிறகு ஒரு 5 மினிட்ஸ் ஆயிடுச்சு. ஸ்டீம் ஓகே, ப்ரெஷர் இல்லை, அதில் இந்த ஸ்டீம் வரல. அதுக்கப்புறம் தான் எடுக்கணும். வாவ், அப்படி கலரணும். உடையாமல் அப்படி அந்த வாசனை இருக்கே, சாப்பிட தூண்டுது. ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்கள்.